ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுங்க, நீங்களும் சூப்பராக தோசை மாஸ்டர் ஆகிடலாம். இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா மெலிசாவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்த்துடலாங்க. நமக்கு தோசைக்கல் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லைனா உருட்டிக்கிட்டு வரும். தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம். மாவு எப்போவுமே அரை கரண்டி எடுங்க. அரை கரண்டி எடுத்து உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபோர்த்து டிப்ஸ் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் வேகட்டும். இப்போ 10 செகண்ட் வெந்துருச்சு பாருங்கள், நமக்கு ஓரளவு கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மேலே தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுதான் நம்மளோட 5th டிப்ஸு. இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம வெந்ததுக்கு அப்புறம் தேய்க்கிறதுனால நமக்கு பரட்டியில் தோசை ஒட்டாது. இப்போ இது நல்லா செவந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தோசை நல்லா செவந்து வந்துடுச்சு. நமக்கு தோசைக்கல்ல ஒட்டாத நல்லா எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வருது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் தோசை மாஸ்டர் தாங்க. இப்போ இதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு தோசை சுட்டு காட்டுறேன். அதே போல் தாங்க, தோசைக்கல் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அரை கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் வேகணும். அடுப்பு மெயினாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருந்தால் காந்திடும். இப்போ தோசை பரட்டி வச்சு நல்லா மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வந்ததும் எடுத்து பரிமாறுறதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.